ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. எல்லாம் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். சாரி காய்ஸ், இவ்வளோ நாள் வந்துட்டு வீடியோ போடவே முடியல. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாப் வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ டைமிங் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. என்னால் அதுக்காக வந்துட்டு டைமிங் வந்துட்டு ஒதுக்கவே முடியல. அதாவது எடிட்டிங் பண்ணுறது வேணால் கிடைக்கிற கேப்லலாம் எடிட்டிங் பண்ணிவிடுவேன். பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமிங் எனக்கு சுத்தமாக அமையவே இல்லை. நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் நடந்துச்சா. ஸோ இந்த கொஞ்சம் கேப்பில் அதனால் என்னால் வந்துட்டு யூடியூப் சேனலை வந்துட்டு ஃபோக்கஸாக வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 3rd எபிசோட் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வந்துட்டு வீடியோ கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் காய்ஸ். ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து நான் அப்லோட் பண்ணும்போது கூட என்னன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம தியரி ஆஃப் லவ் அப்படின்ற ட்ராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம 3rd கை அதுக்கப்புறம் மற்ற 2 பேருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன மீட்டிங்கை போட்டிருக்கானுங்க. என்னென்னு பார்த்தா காலேஜில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது போல இருக்குது. அதில் வந்துட்டு பூத் மாதிரி ஏதோ போடணும் போல். அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒன்று சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு பூத் மாதிரி போட்டு. அதில் வந்துட்டு யார் வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான பூத் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஐடியா தோணுது. இவனுங்க வந்துட்டு இந்த ஃபிலிம் சம்மந்தமான படிப்பு தானே படிக்கிறானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரிவ்யூ மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தா வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3rd வந்துட்டு ஐடியா கொடுப்பான். ஆனால் இது வந்துட்டு மற்றவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறானுங்க. கடைசியாக வந்துட்டு அதெல்லாம் செட் ஆகாது சொல்லிட்டு நம்ம ஃபுட்டு எதனா வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாசேஜ் சேல்ஸ் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணுறானுங்க. அதுலேயே அவனுங்க பிளான் பண்ணும்போது கூட எப்படியாவது வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் அந்த ஹேண்ட்ஸம் பையன் சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லியிருப்பேன் இல்லையா, அவன் பேர் கூட ஆன் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அவனை வந்துட்டு எப்படியாவது ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கைக்கு வந்துட்டு இப்போ மெயினில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா சரியான ஜலஸ் அவன் மேலே இவனுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இவன் ஒரு ப்ளே பாய், இவனை சுற்றி தான் மற்ற பொண்ணுங்க தெரியணும்னு சொல்லிட்டு இவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் ஈஸியாக உடைக்கிற மாதிரி அவன் பின்னாடி ஈஸியாக பொண்ணுங்களாம் தன்னாலே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குதுல்ல. அது வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் காண்டாவது போல இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ அந்த அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றினு இருப்பான் பற்றியா, அவனை ஏதாவது ஒன்று பண்ணி அவனை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறானுங்க. அவனுங்க பிளான் படியே வந்துட்டு ஒரு பூத் வந்துட்டு போடுறாங்க. அதில் சாசேஜெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வாங்குறாங்களோ இல்லையோ நம்ம காய் இருக்கான் இல்லையா, அவனுக்காகவே வந்து வாங்குறாங்க. ஏன்னா இவனுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ்லாம் அங்கே இருக்கும் இல்லையா. ஸோ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம 3rd லைட்டாக காண்டாவது. இவனு திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம காய் வந்துட்டு பொண்ணுங்கன்னு வந்துட்டாலே 32 பேரும் நல்லாவே தெரியும்ல. ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு இவன் பயங்கரமாக வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது இந்த காய்ப்பையன் வந்துட்டு குறுக்கில் அந்த ஆன் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு வம்புக்கு இழுத்துக்கிட்டே தான் இருக்கான். பட் அவன் அதை பெருசாகவே கண்டுக்கல. இப்படியோ எல்லாமே நல்லபடியாகவே முடியுது. முடிஞ்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு காய்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய பூத் பக்கம் வரவே இல்லை, கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சும்மா கூப்பிடு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் காய் 2 பேருமே வந்துட்டு பயங்கரமாக என்னதான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்டே இருப்பானுங்களா. இந்த கேஃபில் நம்ம போன் என்ன பண்ணுவோம்னா சைக்கிள் கேஃபில் அந்த பொண்ணை தள்ளிட்டு போயிடுவான். என்னடா சத்தத்தை கண்ணு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் இந்த பூத்தனை போய் நின்றுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானடா அப்படிங்கிற மாதிரி நம்ம 3rd பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்படியே எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க கிளம்பி போயிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கை 3rd மட்டும் தனியாக வந்துடுவானுங்க. ஏன்னா அவனுங்க 2 பேரும் தனியாக ரூமில் இருக்கானுங்க இல்லையா. ஸோ அவனுங்க வந்துடுவானுங்க. அப்போ காரில் உட்காந்துட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு போகும்போது உடனே வந்துட்டு காய் சொல்லுவான், நான் இன்னைக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டா, நான் சீரியஸ்லி எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, பயங்கரமாக நம்மளோட பூத்தில் இருக்க எல்லாமே சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு சரி ஓகேடா நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புரியல, இல்லைடா இன்னைக்கு நம்ம பூத்தில் வந்து ஃபுட்டு வாங்கினவங்களுக்கு என்ன கேட்டவங்களோ அதை நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ நீயும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆக்சுவலி அவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எப்படி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம காய் வந்துட்டு வர ஸ்டூடெண்ட் கிட்டலாம் நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க, நான் அதை செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்னோட ஃபுட்டை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவன் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான ஆள் இல்லையா காலேஜில், அதனால அதிகமாக கேர்ள்ஸ் தான் வந்திருப்பாங்க. அவங்கள வந்துட்டு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் பாட்டு பாடியிருப்பான். சில பேர் வந்துட்டு அவங்களோட ஷர்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் வந்துட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவன் அலோவ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால தான் அவங்களோட பூத்தில் வந்துட்டு நல்லாவே சேல்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனை யோசிப்பான், என்ன கேட்கலாம் யோசிச்சுட்டு ஓகே எனக்காக நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னும் போது என்னது பாட்டு பாட மாட்டே, எனக்கு பாட்டில் ஒழுங்காக பாட வராதுடா. அங்கே பொண்ணுங்க வந்து கேட்கும்போது மட்டும் நல்லா பாட்டு பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வேறு வழி இல்லை பாடினேன், நான்லாம் நல்லாவே பாட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது
சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி ஓகே இரு எதனா பாட்டு எதனா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு கேட்குற பாட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தேர்டுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக வேறு இருக்குமா. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடி பயங்கரமாக வைப்பு பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியாக அப்படியே வீட்டுக்கு வந்துடுவானுங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஐயோ ஒரே கசன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்டா என்னாச்சு, முதல்ல இந்த சட்டையை கழட்டி போனீங்க பாரு, ஃபுல்லாக வந்துட்டு என்னென்னமோ எழுதி என்னோட சட்டையை நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம தேர்ட் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம தேர்டை திருப்பி பார்த்தா அவனோட ஷர்ட்லேயும் சில வேர்ட்ஸ்லாம் எழுதியிருக்கும். ஏன்னா நம்ம தேர்டுக்கும் கொஞ்சம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் சில பேர் வந்து எழுதியிருப்பாங்க போல இருக்கு. என்னோட உன்னோட சட்டையில் ஃபுல்லாக கியூட்னு அதிகமாக எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காய் வந்துட்டு தேர்டோட ஷர்ட்டை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு அதுக்கெல்லாம் நீ ஏன்ப்பா கவலைப்படுற, உனக்கு தான் ஏகப்பட்ட கியூட்டிங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்ட் சும்மா கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. டே நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா, ஆனாலும் உன்னோட ஷர்ட்டில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் உண்மைதான். என்னன்னா நீ கியூட்டு தான்டா, என்ன பண்ணாலும் நீ கியூட்டு தான்டா அப்படின்னு சொல்லும்போது சும்மா அதெல்லாம் சொல்லாதப்பா, உனக்கு என்ன நிறைய பொண்ணுங்க இருக்காங்க கியூட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு, இதில் நாளை எங்க உன் கண்ணுக்கு தெரிய போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டே அப்படிலாம் சொல்லாத, எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாலும் நீ எப்போவுமே தனி கியூட் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. நம்ம தேர்டுக்கு இதெல்லாம் மட்டும் உனக்கு குறைச்சலே கிடையாது, இந்த மாதிரி பேசியே நம்மளை கவுத்துடுறாயா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் காஃபி ஷாப்பில் நம்ம போனை தான் காமிக்கிறாங்க. நைட்டு ஒர்க்கில் முடிஞ்சிச்சு போல இருக்கு, ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ கூட ஒர்க் பண்ணுறவர் வந்துட்டு என்னடா ரொம்ப டயர்டாக இருக்கு போல இருக்கு, நான் போர் அச்சிச்சா ஒர்க்கு அப்படின்னும் போது அச்சிச்சோ அப்பெல்லாம் கிடையாது, எனக்கு இந்த ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும், சரி ஓகேடா டைம் ஆகிடுச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சீனியர் நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இவனும் வந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணலாம் சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணும்போது கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். இவனும் பார்த்தா கரெக்டாக அந்த பான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு தான் வந்திருக்கும் போல இருக்கு. உன்னை ஏவோ பான் நீங்களா, இல்லை கடை க்ளோஸ்லாம் பண்ணல, சும்மா சுவிட்ச் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே நம்ம போன் வந்துட்டு கேட்பான், ஆமாம் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஏதோ மூவி கேசட்லாம் கொடுத்துட்டு போயிருந்தீங்கல்ல, அதில் எதுவும் இன்டெரக்டாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிங்களான்னு அப்படின்னு சொல்லும்போது இன்டெரக்டாவா அப்படி ஒன்றும் இல்லையே, நிஜமாவா, ஆமாப்பா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, அந்த மூவி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பழகிறவங்க மேலே லவ் வரும், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஜஸ்ட் அது நல்லா இருக்குன்றதுனால மட்டும் தான் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோன்னா இவனுக்கு லைட்டாக பல்ப் ஆகிடும். சரி இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். சரி ஓகே பரவாயில்ல, இப்போ வேறு எதுனா மூவி உங்களுக்கு வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள், எதனாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மூவி வந்துட்டு சஜஸ்ட் பண்ணோம். உடனே இவனை சரி ஓகே வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான். என்னென்னு பார்த்தா அது ஸ்க்ரீனிங் ரூம் போல இருக்குது. அதாவது கேசட்டு வாங்க வர்றவங்க கேசட்டு வாங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேயே அதை போட்டும் பார்த்துக்கலாம் போல இருக்குது. அதுக்காகவே வந்துட்டு ஒரு மினி தேட்டர் மாதிரி அங்கே ஸ்க்ரீனிங் ரூம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும், அதில் நல்ல ஐடியா தான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு எது ஸ்கெடியூல் மாதிரி எழுதியிருக்கும், இந்த மூவி வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு ஸ்க்ரீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே இந்த மூவி ஸ்க்ரீனிங் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்மா ஏன் நீங்கள் இதை பார்த்தது இல்லையா அப்படின்னும் போது எங்கப்பா இந்த படம் செம்மையாக இருக்கும் தெரியுமா, ஆனால் எனக்கு இது வரைக்கும் பார்க்கறதுக்கு டைம் கிடைச்சதே இல்லை, டைம் கிடைக்கும் போது எனக்கு இந்த மூவி கிடைக்காது, ஐ மீன் இந்த மூவியோட கேசட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பக்கத்தில் தான் ஒரு யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் வந்துட்டு ஸ்க்ரீனிங் போடுறாங்க, வாங்க நம்ம வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சைக்கிள் கேஃபில் வந்துட்டு டக்குன்னு சொல்லிவிடுவானா. உடனே இந்த பான் வந்துட்டு அப்படியே பாப்பா என்ன இவன் புசுக்குன்னு வெளியே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க நல்லா குரூப்போடு சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஃபீல் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதனால தான் சொன்னேன், அங்கே நிறைய பேர்லாம் வருவாங்கல்ல, இட்ஸ் ஓகே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓகே இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒத்துப்பா. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, ஐயோ நம்ம கூட வரத்துக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி மனசு நினச்சிட்டு ஓகே நாளைக்கு நைட் 9 மணிக்கு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. மறுநாள் காலையில் திரும்ப வந்துட்டு அந்த பூத் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி நாள் சேல்ஸ் ஆன மாதிரி ஒரு ஆளுங்க கூட நம்ம பசங்க பூத்தில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வாங்கவே இல்லை. இவனுங்களும் மைக் வச்சுட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கானுங்க. பார்த்தா மொத்த கூட்டமாக எங்கே போகுதுன்னா அந்த ஹேண்ட்ஸம் பாய் இருக்கான் இல்லையா, அந்த ஆன் சொல்லிட்டு அவனோட பூத்துக்கிட்ட தான் எல்லாருமே போயிருக்காங்க. இவனுங்களுக்கு செம்மையாக வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் முன்னாடி நாள் வந்துட்டு அவனோட பூத் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆளே இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மொத்த கூட்டமும் அங்கே தான் இருக்குது. இவனுங்களும் யோசிப்பானுங்கடி என்னடா பண்ணுறது, மொத்த கூட்டமும் இப்போ அங்கே போயிடுச்சு, நம்ம எப்போ சாசேஜில் இப்போ விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பிளான் பண்ணுறானுங்க.
அதுக்கப்புறமா வந்துட்டு மைக்கில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம பூத்தில் வந்துட்டு நீங்கள் சாசேஜ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிஸ் கிடைக்கும், அதுவும் நாங்கள் 4 பேரில் நீங்கள் யார்கிட்ட இருந்து வேணாலும் உங்களோட கிஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறானுங்க. இதை வேறு சொல்லிட்டு நம்ம தேர்ட் வந்துட்டு டே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா அப்படிங்கிற நம்ம காய்கிட்ட சொல்லுவோம், டே அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா ஒரு கூட்டமே வந்து நிற்கும். அதில் ஒரு பொண்ணு எனக்கு 1 இல்லை 5 வேணும், ஆனால் அதே மாதிரி எனக்கு 5 கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகேம்மா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யார்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட்டு தேர்டு கிட்ட கேட்கும்போது தேர்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கணும் கோத்து விடுவான், அவன் வந்துட்டு கையை கோத்து விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன நம்ம கை தான் போவான். ஐ மீன் கிஸ் கொடுக்கறதில்ல, கிஸ் வாங்குறது. இவங்க வந்துட்டு சாசேஜ் வாங்கினாங்கன்னா இவங்க ஒரு கிஸ்ஸும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க ஆஃபரு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு 5 வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம கைக்கு வந்துட்டு 5 கிஸ்ஸு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி வர பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கிஸ்ஸு கொடுத்து அந்த சாசேஜெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா, எப்படி ஒரு வழியாக முடிஞ்சிடும், அப்படியே ஈவினிங் ஆகிடுது. நம்ம தேர்ட் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருப்பான். அப்போ ஒரே ஒரு சாசேஜ் மட்டும் மீந்துடும். உடனே நம்ம காய் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து டே தேர்டு இன்னைக்கு ஃபுல்லாக நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீ எதுவுமே வந்துட்டு சாப்பிடவே இல்லை, இந்தா இது ஒன்றாவது சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைடா எனக்கு பசிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன் பசிக்கல, பரவாயில்ல சாப்பிட்றா அப்படின்னும் போது இல்லை வேணாம் அப்படின்னுவோம். சரி ஓகே உனக்கு பசிக்கலனாலும் பரவாயில்ல இது ஒன்று மட்டும் சாப்பிட்ரு, அப்போ தான் நம்ம பூத்தில் ஃபுட்டு எல்லாமே காலி அடிச்சு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் அப்போவும் வேணாம் தான் சொல்லுவான். இந்த புரியுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம தேர்டு வானான்ருவான். உடனே ஏன்டா வேணாமா போ, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனே வாயில போட்டு சாப்பிடுவான். டேய் அதை நான் சாப்பிட்டதில்ல, ஏன்டா நீ சாப்பிட்ற, ஏன் சாப்பிட்டாண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் குடிச்சிட்டு இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி இவன் பிடிங்கி இவன் ஃபுல்லாக குடிச்சிருவான். குடிச்சிட்டு காலி ஆயிடுச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் கடைசியா இரு ஒரே நிமிஷம், நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல என்கிட்ட இருந்து சாசேஜ் வாங்கினா ஒரு கிஸ்ஸு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ உன்னோட டர்ன் தான், கிஸ்ஸு கொடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டே வேணாண்டா, ப்ராமிஸ்னா ப்ராமிஸ் தான், குடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்துட்டு கண்ணத்தை நீட்டு நின்றுட்டு இருப்பான். இது வந்துட்டு நம்ம தேர்டுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட போவான். ஆனால் மனசு வராது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ப்ராமிஸ் இப்போ பிரேக் பண்ணிடலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஸோ இப்படியே வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம 2 இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு திடீர்னு ப்ரொஃபஸர் கிட்ட வந்து கால் வரும். என்னென்னு கேட்கும்போது அவன் ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைல் வந்து அமைச்சிருப்பான் போல இருக்க ப்ராஜெக்ட், அது வந்துட்டு இன்வேலிட்னு சொல்லிட்டு வருது, நீ புதுசாக ஒன்று அனுப்பிச்சுடு ரீசெண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் லேப்டாப் எடுத்து பார்த்தா சுத்தமாக வந்துட்டு டெட் ஆகிடும். ஐயோ சார்ஜே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு கிட்ட சார்ஜர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைடா என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ என்னடா பண்ணுறது, ப்ரொஃபஸர் வேறு ப்ராஜெக்ட் திரும்பி அனுப்ப சொல்லியிருக்காருடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே ஒருத்தர்கிட்ட இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது யார், அதான் ஆன் சொல்லிட்டு இருக்காருல அவர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னது அவங்கிட்டயா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடுத்த செகண்டே அங்கே தான் போய் நின்று கெஞ்சிட்டு இருப்பான். சீனியர் ப்ளீஸ் சீனியர் ஒரே ஒரு தடவை கொடுங்க சீனியர், கொஞ்ச நேரம் கொடுங்க சீனியர் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கெஞ்சிட்டு இருப்பான். அவன் கண்டிக்க மாட்டான், அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன் மற்றவங்கிட்டலாம் மட்டும் கொடுக்குறீங்க, மற்றவனுக்குலாம் கொடுப்பேன் உனக்கு மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறுப்பேற்றுவான். அதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு சீனியர் ப்ளீஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது ஓகே சார்ஜ் பண்ணுறதுக்கே எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே சார்ஜ் போடுவான். ஆனால் காசுலாம் வாங்க மாட்டான், சும்மா வெறுப்பேற்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சார்ஜர் போட்டு திருப்பி இங்கே வந்து எல்லாம் எடுத்து வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்களா. ஃபுல்லாக கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது உடனே நம்ம 2 வந்துட்டு அந்த லேப்டாப் எடுக்கலாம் சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். பட் அங்கே 2 லேப்டாப் பக்கத்தில் இருக்குது, அதில் ஏதோ அவனோட லேப்டாப்னு தெரில, ஆனால் டக்குன்னு என்னதுன்னு கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கானுங்க. மற்ற 2 பேருமே வந்துட்டு நான் இங்கே போகிறேன் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவனுங்க கிளம்பிடுவானுங்க. கடைசியாக நம்ம தேர்டு கை 2 பேர் தான் இருப்பானுங்க. உடனே தேர்டு வந்துட்டு கேட்பான், உனக்கு டேட்டிங்லாம் போகிறதுக்கு யாரும் இல்லையோ, அதான் யாரு கூடயாவது போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு கேர்ள்ஸ் கூடலாம் யாரும் கூட போகிற மாதிரி இல்லை, இதுதான் நீ இருக்கல அப்புறம் என்ன வா நம்ம போகலாம், உன் கூட தான் மூவி எதனா போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போவான். நம்ம தேர்டுக்கு வந்துட்டு இது தெரியுது நல்லா, இவன் வந்துட்டு சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு நார்மலாக தான் பேசுகிறான்ட்டு, ஆனாலும் அந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இதையும் மனசுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான், பட் வெளியே காமிச்சிக்கல. நம்ம அதுக்கப்புறம் தேர்ட் 2 பேருமே சொன்ன மாதிரியே மூவி ஸ்க்ரீனிங்க்கு தான் போகிறாங்க. ஆக்சுவலி அது வந்துட்டு யூனிவர்சிட்டியிலே தான் வந்துட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க போல இருக்குது. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு சேல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்க்ரீனிங் போடுறாங்க போல். நல்லா ஃபேமஸ்
ஃபேமஸான சில ஃபிலிம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி போடுவாங்க போல இருக்கு. இதை தான் வந்துட்டு நம்ம போன் இருக்கான் இல்லையா, அவனுமே வந்துட்டு அந்த பானை வந்துட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, அதுவும் இந்த மாதிரி ஸ்க்ரீனிங்க்கு தான், ஐ மீன் இந்த ஸ்க்ரீனிங்க்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு இவனுங்க 2 பேர் வந்திருப்பானுங்களா, வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு இது பண்ணும்போது அங்கே டிக்கெட் வாங்குற இடத்துல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு எழுதுங்க, நீங்கள் எழுதிருக்க அதே மூவியை வேறு யாராவது எழுதியிருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே தனித்தனியாக வந்துட்டு பேப்பரில் ஏதோ ஒரு மூவி நேம் வந்துட்டு எழுதி போட்டுட்டு இவனுக்கு பட்டுக்கு மூவி பக்கம் போயிடுவானுங்க. மூவிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் சொன்ன அந்த சின்ன காம்படிஷனில் யாரும் ஒரே மாதிரி மூவி நேம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு தேர்டோட பேர் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அவள் எழுதின அதே மூவி பேரை இன்னொருத்தவங்க யாரோ செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பேரை கூடும்போது தெரியுது அது வந்துட்டு நம்ம காயோட பேர் அப்படி சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் ஒரே ஃபிலிம் நேம் வந்துட்டு செலக்ட் பண்ணதுனால இவங்களுக்கு 2 நியூ மூவியோட டிக்கெட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல என் பாட்டுக்கு தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம காய் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது இவன் வானான்னு சொல்லுவான். டேய் பரவாயில்ல, நான் தான் ஆசையாக வாங்கி கொடுக்குறேன்ல, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நீ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறனாலே ஏதாவது உனக்கு ஃபேவராக நான் செய்யணும்னு எதிர்பார்ப்பேன், என்னால் எதுவும் செய்ய முடியாது போ அப்படின்னு சொல்லும்போது, டே நிஜமாக நான் உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், எந்த ஃபேவரும் எனக்கு செய்ய வேண்டாம், நீ ஜஸ்ட்டு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனும் சரின்னு சொல்லிட்டு எடுத்து பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலையா என்ன, ஓ மூவி டிக்கெட்ஸை சொல்கிறியா, அது எப்படி பிடிக்காம இருக்கும், ஓசியில் வந்ததாச்சே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். இல்லை அப்படின்னும் போது இந்த ஸ்நாக்ஸா, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னும் போது, நான் அதை கேட்கல, ஃபிலிம் உனக்கு பிடிக்குமா என்ன, உனக்கு பிடிக்காது தானே, எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுவா, ஆமாம் எனக்கு மூவி பிடிக்காது தான், ஆனால் உனக்கு அந்த மூவி தான் பிடிக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நானும் அதே மூவி பேர் எழுதி போட்டேன் அப்படி சொல்லும்போது, ஏன்டா அப்படின்னும் போது, சும்மா தான் உனக்கு பிடிச்ச அதே நேம நானும் எழுதுனா 2 பேரும் ஒன்றா பேராக வந்து வின் பண்ணுவோம்ல, அது சும்மா நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவன் இந்த அளவுக்கு பேசும்போது நம்ம தேர்டுக்கு வந்துட்டு சந்தோஷம் கொடுக்குற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த 3 வருஷத்தில் எத்தனையோ தடவை 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் எதனால அதிகமாக சண்டை வந்திருக்குன்னு பார்த்தா 2 பேருக்கும் ஒரே விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. இவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அவனுக்கு வேறு விஷயம் பிடிக்கும், அந்த மாதிரி தான் 2 பேருக்குள்ளேயும் போகும். ஆனால் இப்போது இவனுக்கு இந்த விஷயம் தான் பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம கை வந்துட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுகிறதும், அவனுக்காக விட்டு கொடுத்து அவனும் அதே நேம் எழுதி ஒரு விஷயத்தில் வின் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு புரிதலோடு நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தானே. இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம கை வந்துட்டு யதார்த்தமாக தான் பண்ணுறான். பட் ஆனாலும் நம்ம தேர்டுக்கு இதில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மனசுக்குள்ளேயே வந்துட்டு அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். மனசளவில் அது வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே சொல்லி அவன் சந்தோஷமும் பட்டுக்கிறான். இந்த பக்கம் நம்ம போன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பேன் அப்படிங்கிறவங்களை வந்துட்டு மூவி பார்க்க கூட்டு வரதா சொல்லியிருந்தான் இல்லையா. ஸோ அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மூவி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு டிக்கெட்ஸ் இருக்குது, பட் ஆனால் நான் ஃப்ரெண்டு வரணும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெயிட் பண்ணுவான். கடைசியில் அந்த மூவி ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணி படமே முடிஞ்சு எல்லாருமே போயிடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான். பட் அந்த பேன் பொண்ணு வந்தே இருக்காது. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே திரும்ப போயிடுவான். இந்த பக்கம் நம்ம 2 தான் காமிக்கிறாங்க. லேப்டாப் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ அப்போ தான் அவன் ஓப்பனே பண்ணுறான் போல இருக்கு. ஓப்பன் பண்ணால் முன்னாடி வந்துட்டு அந்த ஆன் இருக்கான் இல்லையா, அவனோட ஃபோட்டோஸ் தான் இருக்கு. ஐ மீன் அந்த சீனியர், ஹேண்ட்ஸம் சீனியர், நான் ஹேண்ட்ஸம் சீனியர்னே சொல்லிக்கிறேன். அந்த ஹேண்ட்ஸம் சீனியரோட ஃபோட்டோ இருக்குன்னு, ஐயோ இது நம்ம லேப்டாப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஹேண்ட்ஸம் சீனியரோட ஃபோன் நம்பர் வாங்கி அங்கே போயிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிருப்பான். கொடுத்துட்டு அப்படி வாங்கிட்டு கிளம்பும் போது உடனே ஹேண்ட்ஸம் சீனியர் கேட்பான், நீ வந்துட்டு அந்த லின்னை வந்துட்டு லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி யாரை வந்துட்டு கேட்குறான் அப்படின்னா, நம்ம 2 வந்துட்டு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஆல்ரெடி லவ் இருந்திருக்கும், பட் ப்ரப்போஸ் பண்ணாமலே விட்டுருப்பானே, அந்த பொண்ணை பற்றி தான் கேட்குறான். உடனே இவன் வந்துட்டு கோமா, என்னோட லேப்டாப் நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, புதுசாக இருந்ததுனால யாரோட தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவன் பதிலே சொல்லாமல் சரி சொல்லிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு போகும்போது, உங்ககிட்ட தான் கேட்குற, ஒழுங்காக சொல்லு, நீ லின்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னும் போது, அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் தான் அவளை ஃபஸ்ட்டு ஹை ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ ஹை ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுற, பட் ஆனால் அது நீ அவகிட்ட சொல்லியிருக்கே இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம 2 கிட்ட பதில் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் சீனியர் என்ன சொல்லுவானா, உங்களுக்குள்ளே நான் குறுக்க வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, பட் ஆனால் அவள் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறா, அந்த லவ் பண்ணுற பையன் வந்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ நான் அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நீ தலையிற வேலை வச்சுக்காத, கொஞ்சம் எதுனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வார்னிங்லாம் கொடுக்க மாட்டா, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் மாதிரி தான் கொடுப்பா. பட் ஆனால் 2க்கு வந்துட்டு கோவம் வரும். இந்த பக்கம் நம்ம தேர்ட் அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவானுங்க போல இருக்கு. நம்ம வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா பவுடர் போட்டுவிட சொல்லி நம்ம தேர்டுக்கிட்ட ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்கான். அவன் போட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா இவன் வந்துட்டு அவன் முதுகில் பவுடர் போடுறன்ற பேரில் பயங்கரமாக அலப்பறை பண்ணிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறமா 2 டிக்கெட்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டிக்கெட்ஸில் வந்துட்டு நம்ம மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம தேர்ட் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ மறுநாள் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி மூவிக்கு போகிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக தான் கிளம்பி போவாங்க போல இருக்கு. அங்கே போயிட்டு நம்ம தேர்ட் எப்பயும் போல முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, டேய் எப்போ தாண்டா வருவேன், எப்போ பார்த்தாலும் படத்துக்கு லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் திட்டிகிட்டு இருக்கான். கரெக்டாக பார்த்தா பின்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கா நம்ம காய். அதுவும் இல்லாமல் ஸ்நாக்ஸ்லாம் வேறு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானா. நம்ம தேர்ட் அப்படி கேட்டுடுறான், டேய் இதெல்லாம் கனவா நிஜமா, சீக்கிரமாக வந்திருக்கு, அது இல்லாமல் ஸ்நாக்ஸோட வேறு வந்திருக்கு, இதெல்லாம் நீ பண்ணவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் சும்மா தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அந்த ஸ்க்ரீனிங் ரூமே இருக்கும். தேட்டர் மாதிரி ரொம்ப பெருசு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கப்பல் 5 கப்பல் இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் டோட்டலாகவே இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. இவனுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நம்ம 2 பேருக்கு மட்டும் எப்படி ஒரு ஸ்க்ரீனிங் ரூம் இருக்க முடியும், என்ன நீ சொல்கிற அப்படின்னும் போது டே அதெல்லாம் விட்டுறா, நமக்குன்னு கிடச்சிருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே, வா அப்படி சொல்லிட்டு 2 பேர் மட்டும் தனியாக உட்காந்து மூவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சம்மந்தமே இல்லாமல் நம்ம காய் வந்துட்டு திடீர்னு என்னோட தோலில் வந்துட்டு சாஞ்சிட்டு நான் மூவி முடிகிற வரைக்கும் இதே மாதிரி இருந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் சொல்லிடுவோம். பட் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் வெளியே வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்கவே மாட்டான். மூவிலாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்போ வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு மெசேஜ் வரும். என்னென்னு பார்த்தா இவங்க அந்த பூத் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சாசேஜ் எல்லாம் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க, நம்பர் 1 இருந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே 2 பேருக்குமே செம்ம ஹாப்பி, நம்ம ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம தேர்ட் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான் போல், அவன் எங்கே போனாலும் கார் தானே எடுத்துகிட்டு போவான். நம்ம காய் வந்துட்டு பார்த்துட்டு என்னடா கார் எடுத்துகிட்டு வரலையா, சொல்லியிருந்தா நான் கூப்பிட்டு போயிருப்பில்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் வரலப்பா, நீ தான் வண்டியில் என்னால் ஏற்றவே மாட்டியே, ஏதை மட்டும் ஓவராக பண்ணுவேன் போது டே அப்போல்லாம் கிடையாது, நீ என் கூட தானே இருக்கா, அப்போ நீ எனக்கு தான் சொந்தம், இந்த வண்டி என் கூட தான் இருக்கு, எனக்கு தான் சொந்தம், ஸோ அதனால் வா சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தேர்டுக்கு என்ன இவன் அவனுக்கு சொந்தம் நம்மளன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மனசுக்குள்ளே யோசிக்கிறான். பட் ஆனாலும் பெருசாக இது பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே பிளான் போட்ட மாதிரியே ரெகுலராக போகிற பாருக்கு எல்லாருமே வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே சாங்ஸ்லாம் பாடுவாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை யாராவது வந்துட்டு இங்கே உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது பாடணுன்னா தாராளமாக பாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சம்மந்தமே நம்ம கை வந்துட்டு கை தூக்கிட்டு நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். நம்ம தேர்டுக்கு ஒன்றும் புரியாது, பார்த்துட்டே இருப்பான். இவன் போயிட்டு டக்குன்னு மைக்கில் வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க என்னை வந்துட்டு பாட்டு பாட சொல்லி கேட்டாங்க, அப்போ நான் பாட்டு பாட மாட்டேன் சொல்லிட்டேன், பட் இப்போ நான் அந்த பாட்டை அவங்களுக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடுவான். நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. எல்லாம் பாடி முடிச்சுட்டு வந்துட்டு டே நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கழுதையோ பரவாயில்ல உன் குரலுக்கு அப்படின்னு டேய் நான் ஹார்ட்லேருந்து ஃபீல் பண்ணி பாடிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சும்மா சொன்னான்டா நல்லா தான் இருந்துச்சு, கொச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி ஓகே சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்துட்டு கிளம்பிடுவான். பின்னாடியே நம்ம போன் இருக்கான் இல்லையா, அவனும் போயிடுவான். அப்போ நம்ம 2 வந்துட்டு பார்த்துட்டு கேட்பான், என்னடா நடக்குது 2 பேருக்குள்ள, என்ன அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ உனக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டே நீ வேற சும்மாறா, அவன் எப்பவுமே அந்த மாதிரி தான் நார்மலாக பண்ணிட்டு இருப்பான், ஃப்ரீயாக விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகும்போது தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே நம்ம காய் அதுக்கப்புறம் போன் 2 பேரும் பேசிக்கிறத கேட்குறான். நம்ம போனுக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம தேர்ட் வந்துட்டு நம்ம கையை ஒன் சைடாக லவ் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம கைக்கும் தெரிய வந்திருக்கு. அதனால நம்ம கை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் வந்துட்டு இவனை லவ் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்ணியிருக்கான். எக்ஸாம்பிளுக்கு அந்த மூவிக்கு தனியாக கூப்பிட்டு போனது, வண்டியில் நான் உன்னை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, அப்புறம் அந்த சாசேஜுக்கு வந்துட்டு காலியானதுக்கு நீ கன்னத்தில் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இதை வந்துட்டு போன் கிட்ட சொல்கிறடே என்னடா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைடா, அவன்கிட்ட நார்மல் ஃப்ரெண்டாக தான்டா இருக்கான், நானும் எவ்வளவோ அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் நான் அவன்கிட்ட எதுவுமே ரியாக்ஷன் பண்ணவே மாட்டான்டா, நார்மலாக தான் இருக்கான், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே போன் வந்துட்டு இல்லைடா நான் அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது சும்மாருடா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நானும் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டேன், அவனாக தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 பேரும் பேசுகிறது வந்துட்டு நம்ம தேர்ட் வந்துட்டு கேட்டுடுறான். அவ்வளோதான் அவனுக்கு மனசே உடஞ்சி போச்சு. அப்போ அவன் எல்லாமே வந்துட்டு நடந்தாலும் யதார்த்தமாக நடக்குதோ இல்லையோ மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷத்தோடவே இருந்தான். ஆனால் எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது இதுதான் கைன்னு நினைக்கிறேன், இதோட என்னோட கனவை முடிச்சுக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு எப்பயும் போல் மனசுக்குள்ளேயும் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கு. அப்படியே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.